முத்திபூர்ணம் மெய்யாகவே சதுரியுகங்கோடி கால மக்களிடத்தில் உள்ள சர்வமூல மந்திர மகான்மியராகி பகவான் சாலை ஆண்டோடைய ஆத்தாளாய் வந்தனக்கு அமுத மோட்டி அனைத்தடிமை கொண்ட என்ற அம்மா அம்மா பூத்தாலே உலகமெல்லாம் நிறைந்து வீச பூட்டிவிட்ட வெறுங்கருணை மலையே ஆகி நீத்தாளே மும்மலத்தின் உவடதெல்லாம் நீக்கி அழகெரிக்குகின்ற நிமல வேணி வெத்தழுக முகம் பார்த்து அந்நாள் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி. பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் பேர் அருளாலும் பேர் இரக்கத்தாலும் இந்த பாவூசிரம் சபையானது தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சபைக்கு வந்திருக்க எல்லோரையும் வரவேற்கிறதுல முதல்ல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடி மாத தெய்வ சபைக்கு சாலையிலிருந்து வருகை புரிந்துள்ள சாலகை வித்தகன் அண்ணா மற்றும் அவர்கள் குடும்பத்தாரையும், மெய்வழி சாலையிலிருந்து வருகை புரிந்துள்ள பாவூசிரம் வேதம் ஓதும் பாடசாலையின் பொறுப்பாளர் சாலை ஐயப்பண்ணா அவர்களையும், மதுரை கிளை சபையின் பொறுப்பாளர் மெய்வழி சாலை காவியன் அண்ணா அவர்களையும், சிவகாசி கிளை சபை பொறுப்பாளர் சாலை ஜெயவரன் அவர்களையும், சாலை திருஞான சம்பந்தன் அவர்களையும் மற்றும் எல்லா ஊர்களிலிருந்து வந்திருக்கூடிய எல்லோரையும் இந்த சபையின் சார்பாக வரவேற்கிறோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஒரே ஒரு வேத வாக்கியம் வாசித்து நிறைவு செய்கிறேன். நம்ம உலகத்தில் எல்லார்ட்டையும் போய் பேசும்போது மரணத்தை பற்றி பேசும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லோருக்கும் மரணம் வரத்தான் செய்யுது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தெய்வம் அதை உடைக்கிறாங்க. மரணத்தில் 2 வகை இருக்குதுன்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க. அதே போல் மரணத்திற்கு அப்பால் வாழ்க்கை இருக்குங்கிறத நம்ம தெய்வம் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை படைச்சது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திரியம். அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி பறிக்கப்பட்டு போனால் இறந்தால் அல்லது செத்தான் அப்படின்னு சொல்லணும். அது வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளே இருந்தால் சாவே இல்லை அப்படிங்கிறது, அவரை தான் அடக்கம் அப்படின்னு சொல்லணும். அவர் சொர்க்கலோகத்து வித்தாக ஆகிறார். இதே சாவா வரம் பெறுதல் என்பது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெய்வழி சாலையில் மட்டும்தான் நிரூபணையாகி அது இன்றைய வரைக்கும் அந்த செயல் நடந்து கொண்டிருக்குது. அதை எல்லாம் பெறுவதற்கு வந்துள்ள உங்களை எல்லாம் மீண்டும் வரவேற்று மகிழ்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். முத்திபூர்ணம் சர்வமான மகான்யராகிய பகவான் சாலை ஆண்டவர்களையும் ஓதுமறை வேத நெறி உண்மையாய் ஒழுகி வளர் யோக்கியர்களார் புகழ்கின்ற மாதவ செயல்கை மீறி நாதன் என்னும் நாமம் பெற்று மண்ணில் என்போல் உள்ளோர்க்கு இறங்கி ஏதும் இல்லாதவர வெளியிலே ஒளிவில் ஓடும் என்றனையிருத்திய சுத்த வேத முடிவான நீதி போதும் இதன்றோது மட்டும் கூட்டும் குரு சாலையாண்டவா யமபடர் அடிபடு கோடாயுதக்கோர் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது. வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வகாலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருவருட்குரல். இந்த கிரந்தத்தில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது. தெய்வ திருவாக்கியம் எண் 24. மவுத்தாகிய சாவு நம் தலைமையிலே காத்து கொண்டே இருக்கிறது. அதை நம் வீரம் தடுக்குமா?
பொருள் தடுக்குமா? உற்றார் தடுப்பாரா? பிராந்து எடுத்து செல்லும் குஞ்சு போல் விழிக்கும் அந்த காலம் வரும். அவ்வாறு யமன் கையில் பறக்க பறக்க விழிக்கவா நாம் பிறந்தோம்? சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் இருட்டு வரப் போகிறது என்று நாம் ஒரு விளக்கை தேடுகிறோம். சாவாகிய ஒரு பெரும் இருட்டு வரப்போகின்றதே, அதை ஒருவரும் எண்ணி பார்க்கிறார்கள் இல்லையே. ஒருவன் தனக்குத்தானே உதவி தேடிக்கொள்ள வேண்டும். தன் கையில் ஔடதம் வேண்டும். மனைவி கை நன்றாக இருந்தால் நமக்கு பிரயோஜனமா? மனைவி, மக்கள் முதலிய இவர்கள் எல்லாம் நமக்கு துணை இல்லை. ஆகவே எவர் வந்தும் உதவ முடியாத அந்த ஆபத்து காலத்தில், யமனுடைய அந்த சந்திப்பு நேரத்தில் உதவக்கூடிய ஓர் சொந்தக்காரரை, ஓர் நேசரை அடைந்து இன்றே அவரை நம்மவராக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். எந்த ஒரு அறிவும் ஆயுதமும் எட்டி தீண்டப்படாத அந்த மகா அருந்தலத்தில் வந்து உதவுவரை நேசித்துக் கொள்ள வேண்டும் என்கிறோம். திருவாக்கியம் எண் 25. நீ எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் ஒரு அரைக்கால் படிக்கு மேல் சாப்பிட்டு விடுவாயா? முடியாதே. ஆகவே இறைவனுடைய சொத்துக்கு காவற்காரனாக தான் இருக்கிறாய். இறைவனுடைய சொத்துக்கு காவற்காரனாகத்தான் நீ இருக்கிறாய். உன்னிடம் யமன் பாதையை கடக்கக்கூடிய ஒரு வலிமை இருக்கிறதா? உலகத்தை கட்டி ஆளுகிறேன் என்று சொல்லி பயந்து சாகிறாய். சிரஞ்சீவி பட்டம் வகிப்பதற்காக வந்த நீ அதை மறந்து வாழ்கிறாய். தெய்வ திருவாக்கியம் எண் 26. உலகத்தில் கண்ணாலே பார்த்ததை மெய் என்றும், பாராததை பொய் என்றும், காதாலே கேட்டதை மெய் என்றும், கேளாததை சொன்னால் பொய் என்றும் சொல்வது சரியா? பார்ப்போம். மெய்ச்சாமியார் என்று பட்டம் பெற்ற ஒருவர் உலகத்தில் பொய் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று அஞ்சி ஊருக்கு அப்பால் ஒரு குடிசை கட்டுக்கொண்டு இருந்தார். ஒரு நாள் மாலை சில பெண்கள் அவ்வழியாக பக்கத்து ஊருக்கு போய்க் கொண்டிருந்தார்கள். இருட்டும் சமயம் 5-6 திருடர்கள் கத்தி கம்புகளுடன் பின்தொடர்ந்து வருவதை தெரிந்து கொண்ட பெண்கள் ரஸ்தாவை விட்டு குறுக்கே இறங்கி மெய்ச்சாமியாரின் குடிசைக்கு பின் ஓர் ஆலமரத்தின் புதரில் ஒளிந்து கொண்டார்கள். திருடர்களும் துரத்தி கொண்டு வந்து பெண்கள் மறைந்து விட்டபடியால் மெய்ச்சாமியாரை விசாரித்தார்கள். வழக்கம் போல் அவர் உண்மையை சொல்லிவிட்டார். அத்திருடர்களால் அப்பெண்கள் இம்சிக்கப்பட்டு நகைகள் பிடுங்கப்பட்டதோடு அவர்களில் ஒருத்தி இறந்தும் போனாள். போலீசார் விசாரணையில் சாமியாரும் உதவியாய் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். அவர் சொன்னது மெய் என்றுதானே உலகம் ஒத்துக்கொள்கிறது. அது சரியா? பாவம், துயரம், கொலை உண்டாக்கிய அச்செயல் எப்படி மெய்யாகும்? மெய் இதுதான் என்று தடிப்பேறி இருக்கிறது. எல்லா செயல்களிலும், எல்லா காரியங்களிலும் உலகத்தார் நினைக்கும் மெய் தீங்கே விளைவிக்கிறது. ஆனால் மெய் மேம்பாடு தரக்கூடியதென்றோ? மெய்யையும் பொய்யையும் எப்படி பிரிப்பது? உலக மக்களுக்கு மகா சிக்கலாக தோன்றுகிற இந்த மெய்ப்பிடிப்பை, மெய்க்கல்வியை எம் மக்கள் படித்திருக்கிறார்கள். தெய்வ திருவாக்கியம் எண் 27. வைரம், கோமேதகம், புஷ்பராகம், முத்து, பவளம் இவற்றை விலை கொடுத்து வாங்கலாம். ஆனால் நாகரத்தினம், ஜீவரத்தினம், சிரோரத்தினம் இவற்றை வாங்க கிரயம் ஏது? அப்படியே விலைக்கு வந்தாலும் அது அசல் ஞானமணி அல்ல. இச்சாலையில் அந்த ஞானமணி நிறை பொக்கிஷம் திறந்து வைக்கப்பெற்று நன்மனத்தவர் எல்லோரும் பாரிக்கொண்டு செல்லவிட பெற்றிருக்கிறது. ஆனால் அதை நிரப்புவதற்கான மனமாகிய பாத்திரம் சாணி, குப்பை நிரப்ப பெற்றிருக்கிறது. அவற்றை நீக்கி உன் மனமாகிய பாத்திரத்தை சுத்திகரிக்க பிரம்மரந்திர தந்திரம் ஒன்று எம் கையில் இருக்கிறது என்று மாயாத இரட்சகத்தன்மை ஓயாது பூத்து விளங்கும் நமது குலதெய்வம்
பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம். சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். அளவில்லா வெகு காலம் இப்பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழல் போலும் பிரியாதனை ஆண்டவன், நிழல் போலும் பிரியாதனை ஆண்டவன், தலையில் என் குரு தாழ்வாளி வாழியே. வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனம். இறுதி தீர்ப்பு. இறுதி சந்திப்பு நேரத்தில் நீதி மயிர்ப்பாலத்தை கடக்க வருகின்றவர்களுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவு கட்டுகிற தெய்வீக தர்மராஜ நீதியர்களாக மிர்ஸ்ரோஸ், ராசன் என்ற தெய்வங்கள் அமர்கிறார்கள். பாரபட்சம் நிறைந்துள்ள பொய்ச்சாட்சிகளை கொண்டு தீர்மானிக்கும் இந்த அழிவுலகத்து நீதிபதிகளைப் போலில்லாமல் அந்த தெய்வீக நீதிபதிகள் ஒரு தேவனால் எழுதி வைக்கப் பெற்றுள்ள ஜீவ கணக்கு பதிவு பேரேட்டை தங்களுடைய தெய்வீக கண்கொண்டு ஒருமுறை பார்த்துவிட்டு அந்தந்த ஆத்மாவிற்குரிய தண்டனையோ வெகுமதியோ அளிப்பார்கள். ராசன் என்ற தெய்வம் அந்த நீதிநெறி தராசை தன் கையில் பிடித்து நன்னெறியாளராக இருந்தாலும், வஞ்சகனாக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், ஏழை குடியானவனாக இருந்தாலும் எல்லோருக்கும் பாரபட்சமின்றி ஒரு மயிரிலை கூட பிறலாதபடி அவரவர் செய்த நன்மை தீமைகளை நிறுவை செய்கிறார்கள். அநீதிக்கும் பாரபட்சத்திற்கும் அந்த தெய்வ நீதிமன்றத்தில் இடமே கிடையாது. அந்த தீர்ப்பு அவ்வளவு கண்டிப்பான திட்டமான நீதியாக இருக்கும். ஒருவன் எந்த ஒரு பாவத்தை குறித்து வருந்தி மன்னிப்பு தேடிக்கொண்ட பாவத்தினை பேரட்டில் எழுதப்பெற்றிருப்பின் அதை அடிக்கப்பெற்று கணக்கிற்கு வராமலே ஆக்கப்பெற்றிருக்கும். தீர்ப்புக்கு பின் நரகவாதிகள் முதலாக நரக அதிபதியாகிய அக்ரமானை சந்திப்பார்கள். நரகாதிபதி அவர்களை பார்த்து சொர்க்கலோகத்து முடிவில்லாத குதூகல மகிழ்ச்சியை அனுபவிக்காமல் அதை துச்சமாக எண்ணி அற்பத்தன வாழ்வில் நாளெல்லாம் செலவு செய்துவிட்டு சொல்ல சொல்ல லேசாக எண்ணி மறுதளித்தவனாய் மகா ஓய்விலா கொடிய துன்ப விசாரம் பிடித்த நரக வாழ்க்கையை எப்படித்தான் நீ விரும்பினாயோடா என்றும் பரிசுத்த ஆவி படைத்த ருசுவினவை தன்னுடையது என்று தின்றுவிட்டு அவர்களுடைய மனமூனி இரக்கத்துடன் சொன்ன நீதி ஞானத்தை எடுத்து நடத்தாமல் நேர் மாற்றக்காரனாகி தீங்கான பேராசை ஆவியோடு பழக எப்படித்தான் உனக்கு நியாயம் என்று மனம் சம்மதித்ததோடா என்றும் இன்னும் மகா கேடான துக்கம் நிறைந்த நீசத்தன பரிகாச ஏளன அவதூறு வசவு வார்த்தைகளை கொண்டு நரக அதிபதி சினப்பார். மற்றைய கிங்கிலியர்களும் தண்டனைப்படுத்துகின்றவர்களும் இடைவிடாமல் அந்த நரகவாதிகளை தூசித்து கடைசியில் அவர்களை வீரிடும் பயங்கர படு நாற்றமான பாதாள இருள் கிடங்கில் அலறி தடுமாறி தலைகீழாய் விழும்படி அடித்து அளக்க மளக்க தள்ளுவார்கள். அதன்பின் நீல முடிவிலா தண்டனைகள். அருணோதயம் ஆகுகின்ற கீழக்கோடியொன்றான பிரதேச சீமை பரப்பிலே அங்கே ஓரிடம் காசாவா என்ற ஏரிக்கரையிலே கடிப்பவர சங்காரராகிய சோசியாஸ் அவர்கள் தோன்றுவார்கள். ஒரு புராதனங்கண்ட கிரந்தம் கூறி வருகின்றதாவது, இந்த பெரிய பூமி பரப்பானது ஓர் தனி பயங்கரமான குளிர்காலத்திலே முடிவு அடைகிறது. இதனை நாவில் தடமிழுக மனனம் செய்து கொள்ளுங்கள். வியாக்கியானத்தோடு பிறருக்கு எடுத்து போதியுங்கள். மெய்வெளி குடும்பத்தின் 100வது கடைசி பனிக்கால விரிப்பு அமளியை அறியாத பேர்களுக்கு நன்றாய் எடுத்து அறியப்படுத்துங்கள். இதன் அடுத்து வரும் நாள் வாழ்க்கையை எதிர்பார்த்து தங்கள் ஆத்துமாக்களை அழியாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு உதவுகின்றதாக உங்கள் திரிகரணங்களும் மெய்யில் ஒட்டி காணும்படி இருக்கட்டும். பரிசுத்த ஆவி தெய்வம் இறுதிக்கால நடப்பு கூறி வருகிறதாவது, தெய்வ ஞாபகமே இல்லாதபடிக்கு எம்முடைய திருநாட்களையும் பண்டிகைகளையும் கொண்டாடுகிறார்கள். வேதங்களையும் பக்தி வழிபாட்டையும் தோத்திரங்களையும் மகா கீழ்த்தரமானது என்று சொல்லி வெறுக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த தலங்களை அழிக்கிறார்கள், தங்கள் ஆத்மாக்களையே அழிக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள தூளங்கள் எல்லாவற்றிற்கும் அழிவை உண்டு பண்ணுகிறார்கள். தங்களுடைய ஆத்மாக்களுக்கு துக்கத்தையும் துயரத்தையும் திகிலையும் பயத்தையும் சுவீகரித்து கொள்ளுகிறார்கள்.
நேரான வழிக்கு மக்களை அழைத்துச் செல்லுகின்ற மதத்தை அளிக்கிறார்கள். நீதி நற்கர்மங்களை விட பிறரிடம் பறிக்கும் லஞ்சமே உயர்ந்ததாக அவர்களுக்கு தெரிகிறது. வெளிச்சத்துக்கு பதிலாக வெகு கீழ்த்தரமான நரகத்தையும் விரும்புகிறார்கள். துன்பங்களையும் கஷ்டங்களையும் நாளுக்கு நாள் விருத்தி விரைவு செய்கிறார்கள். சிங்கத்தைப் போலவும் ஓநாயைப் போலவும் இருக்கின்ற அவர்கள் பாய்ந்து சீறி கடிக்க வருகின்ற ஒரு பாம்பை விட அதிக விரைவில் அடித்து கொல்லப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்று நாம் உமக்காக சொல்லுகிறோம் என்று வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் கூறுகிறது.